மக்கள் அனைவருக்கும் வணக்கம். KN நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட கேஸ் இருக்கு இல்லையா, அதுல முக்கியமான அப்டேட்டை இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் இவர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹை கோர்ட்ல அமலாக்கத்துறை என்ன எவிடன்ஸை கொடுத்தாங்களோ நாமளும் நிறைய ரிலீஸ் பண்ணோம். அதன் அடிப்படையில் KN நேரு அவர்கள் மீது, அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹை கோர்ட் உத்தரவு கொடுத்துட்டாங்க. இது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் நீங்கள் அந்த வேலையை முடிக்கணும் காவல்துறை. ஆனால் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணவே இல்லை. இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு? காவல்துறையிட்ட. அது யாருக்கு கீழே வருது? நம்ம MK ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் கீழே வருது. ஒரு ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவையே அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்காருன்னா எதனால எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாமல் உட்கார்ந்துருக்காரு? ஃபைல் பண்ணலாம், ஆனால் பண்ணுறதுக்கு MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த வழக்கில் தன்னையும் நேரு கூட்டிகிட்டு உள்ளே போயிடுவாரோ அப்படின்ற பயம் தான் இந்த எஃப்ஐஆரை போடாமல் இவ்வளோ தூரத்துக்கு தாமதப்படுத்துகிறாங்க. இந்த எஃப்ஐஆரில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீர்த்து போகிற மாதிரி ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்றதான் இவங்க சிந்தனையாக இருக்குது. இப்போதைக்கு எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனையோட அவங்க இருக்காங்க. எனவே இந்த கேப்பில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிமுக வழக்கறிஞர்கள் போயிட்டாங்க. இவர் மீது யார்? KN நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணணும். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எதனால் MK ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு? இந்த வழக்கு ஒருவேளை எஃப்ஐஆரை மாறி KN நேரு அவர்கள் கைது செய்யப்பட்டால் அதை தொடர்ந்து MK ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்களும் கைது ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா? இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நேரடியாக விஷயத்துக்குள்ள வரலாம். அது என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை KN நேரு அவர்கள் மீது 1200 கோடி முக்கியமாக காசு வாங்கிட்டு வேலை போட்டிருக்காரு அப்படின்ற விஷயமும், இன்னொரு பக்கம் டெண்டர் மூலமாக ஏகப்பட்ட கமிஷன் வாங்கியிருக்காரு அப்படின்ற அடிப்படையில் இவர் மீது மணி லாண்டரிங், அதாவது கருப்பை வெள்ளையா மாத்துறாங்க இல்லையா, இந்த வேலையின் அடிப்படையில் இவர் மீது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு அமலாக்கத்துறை நிற்குது. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த லெட்டரில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. அந்த லெட்டரில் 5வது பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே பார்ட்டி ஃபண்ட், அதாவது கட்சி நிதின்ற பேரில் இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த அமலாக்கத்துறை இப்போ எதுக்கு லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை நான் சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள வரேன். அது என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறைன்றது பை லா படி, அதாவது சட்டத்தின் படியே அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்குலாம் எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்க எதை மட்டும் விசாரிக்க முடியும் அப்படின்னா, ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ், அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அந்த குற்றத்தை தொடர்ந்து இன்னொரு குற்றம் நடக்குது. அந்த குற்றத்தை இல்லையா, அது மணி லாண்டரிங் சம்மந்தப்பட்ட இல்லாட்டி நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வச்சுக்கோங்க, அதில் தான் அவங்களால வர முடியும். எனவே அமலாக்கத்துறைக்கு நேரடியாக அந்த பவர் கிடையாது. எனவே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் அடுத்த கட்ட விசாரணையை அவங்களால பண்ண முடியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எனவே விசாரிக்கணும். எவிடன்ஸ் கிடைச்சா அதை கொடுத்துடும் காவல்துறையிட்ட. நீங்கள் எஃப்ஐஆரை போடுங்க. நீங்கள் எஃப்ஐஆரை போட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட விசாரணை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா எஃப்ஐஆர் இல்லாமல் அமலாக்கத்துறையினால விசாரணையை எடுக்க முடியாது. எனவே தான் அவங்க எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு ஆதாரமும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. ஹைகோர்ட்டும் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண சொல்லிடுச்சு, ஆனால் ஃபைல் பண்ணலை. இப்போ என்ன தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லியிருக்கா, பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் தான் இவர் கமிஷனெலாம் வாங்கியிருக்காரு. அதில் 258 பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டில் 51வது பக்கத்தில் இன்னும் தெளிவாக ஒரு அழுத்தமாக ஒரு விஷயம் ஒன்று அமலாக்கத்துறை முன்வைக்குது. இதுதான் MK ஸ்டாலின் அவர்களை பெரிய லெவலில் நடுங்க வைக்கிற விஷயம். அதாவது MK ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி நேரடியாக யாராவது ஒருத்தர் சிறைக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல தான் உருவாக்குது. அது என்ன அப்படின்னா, இவங்க பார்ட்டி ஃபண்டு, அதாவது கட்சி நிதின்னு வாங்கியிருக்காங்க ஏறக்குறைய 7-10% வரைக்கும். அதில் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க பார்ட்டி ஃபண்ட், அந்த பார்ட்டின்றதே இங்கே ரூலிங் பார்ட்டி தான். அந்த ரூலிங் பார்ட்டி DMK, அந்த DMKவுடைய தலைவராக இருக்கிறது MK ஸ்டாலின் அவர்கள். எனவே நேரடியாக இந்த கமிஷன் மூலமாக நேரடியாக பயன்பெற்ற வகையில் MK ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்காரு. எனவே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேருமே இதில் நேரடியாக பயன்படுறதுக்கான அனைத்து ஆதாரங்களும் கிடைக்குது. அனைத்து சந்தேகத்துக்குரிய தடங்களும் இருக்குது. இதுதான் அமலாக்கத்துறை சொல்லுது. எனவே அமலாக்கத்துறை வெறும் KN நேருவை மட்டும் அதில் எடுக்கலை. அந்த விவகாரத்துக்குள்ள MK ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியும் உள்ள கொண்டு வராங்க. எதனால? அந்த கட்சி நிதினு வாங்கப்பட்டிருக்குது. அந்த கட்சி நிதினு வாங்கப்பட்டதில் இவங்களுடைய கையும் இருக்குது. எனது கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவர்கள் இதில் பயன்பெற்றிருக்கார் அப்படின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் இதை விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. இந்த இடத்துல தான் MK ஸ்டாலின் அவர்கள் 100% கைதாகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். எப்படி உருவாகும்ன்றத சில ஆதாரங்களை வச்சு சொல்கிறேன். அதாவது இதற்கு முன்னாடி நடந்த சில அந்த ஆதாரங்களை வச்சு. அது என்ன அப்படின்னா, 2 முக்கியமான வழக்குகள் ரீசெண்டாக எடுத்துக்கலாம்.
ஒன்று ரெண்டுமே அமலாக்கத்துறை அடிப்படையிலானது, ரெண்டுமே ப்ரிடிகேட்டிவ் ஆஃபென்ஸ் தான், ரெண்டுமே மணி லாண்டரிங் சம்மந்தப்பட்டது, அதாவது கருப்பு பணத்தை ஒயிட்டா மாத்துறதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுலேயுமே யார் இருக்கா? ரெண்டு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள். முதலாவது இருக்கிறது டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே கைது பண்றாங்க. எங்கே? டெல்லியில. இவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நினைக்கிறேன், அந்த கட்சியினுடைய தலைவரோட மகன் வச்சுக்கோங்க. இவர் எக்ஸ் சிஎம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் வச்சுக்கோங்க, அவரும் கைது பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்றது அமலாக்கத்துறை எதன் அடிப்படையில்? இந்த மணி லாண்டரிங் கேஸ்ல ப்ரிடிகேட்டிவ் ஆஃபென்ஸ் இருக்குது. எனவே இந்த ரெண்டு பேரையும் கைது பண்றாங்க. இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் முன்னாள் சிஎம் இருந்தவர், ஒருத்தர் சிஎம் இருக்காரு, முதலமைச்சராக இருக்கும்போது கைது பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் எப்படி எம்.கே. ஸ்டாலினுக்கு பொருந்தும்? அதுதான் இப்ப பெரிய டிஸ்கஷனே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க? அறிவாலயத்தில். அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் கைதாகிற எந்த வழக்கில் அப்படின்னா, டெல்லி லிக்கர் கேஸ்ல. இந்த மதுபானங்கள் இருக்குல்ல, இந்த மதுபானங்கள் இறக்குமதி அதை கொள்முதல் பண்றாங்களே, இந்த இடத்துல ஒரு டாக்ஸ் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த சிஸ்டத்தை இவங்க மாற்றி அமைச்சாங்க. அதன் மூலமாக பெரிய லெவல்ல இங்க அந்த லிக்கர் மாஃபியா இருக்காங்களே, அவங்க பயன்பட்டாங்க. யாரு? சாராய வியாபாரிகள் பயனடைஞ்சாங்க. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவர் மாத்திட்டாரு, அது வேணாம் அப்படின்னு மாத்திட்டாருன்னு வச்சுக்கவேன். ஆனா குற்றம் என்னன்னா, அந்த டாக்ஸ் சிஸ்டத்தை மாத்தினார்ல, அந்த வரியை மாற்றும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் கமிஷன் தொகை கைமாறி இருக்கு. அந்த கைமாறுற தொகை இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரைம் நடந்திருக்குது, அதை இவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்கா, வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த பணம் எப்படி போயிருக்கு? பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல, திரும்ப சொல்ற பாருங்க, கட்சி நிதியின் பேர்ல தான் அந்த கமிஷன் வாங்கப்பட்டிருக்கு. எங்க? டெல்லியில. அந்த டெல்லியில வாங்கின அந்த கமிஷன் இருக்குல்ல, அது மணி லாண்டரிங்க. அந்த பணத்தை கருப்பை ஒயிட்டா மாத்துறதுக்கான வேலை இருக்குல்ல, அதுவும் நடந்திருக்கு. அதுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது, சம்மனுக்கு அப்பியர் ஆகல. எனவே அவரை கைது பண்ண வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு இந்த 3 இடத்துல. எனவே தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்த இடத்துல மணி, அதாவது காசு இருக்குல்ல, அது காசு கண்ணாப்புனா கணக்கு வழக்கலாம வந்திருக்குது. அந்த வந்த காசை நார்மல் சிஸ்டம், அஃபீஷியல் சிஸ்டம் இல்லாம அன்அஃபீஷியலா ஹவாலா மூலமாக மாத்துறதுக்கான வேலை நடந்திருக்கு. இந்த 3 புரியுதா? இதன் அடிப்படையில் இவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க. யாருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் சம்மன்ல அப்பியர் ஆகல. எனவே அவரை கைது பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவர் முதலமைச்சராக உட்கார்ந்துக்கிட்டு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இவர் பார்ட்டி ஒர்க்கராக உட்கார்ந்துட்டு அவரால் அதில் தலையிட முடியும், ஆதாரங்களை அளிக்க முடியும். எனவே அவர் கைது செய்யப்பட வேண்டியதும் அவர் விசாரிக்கப்பட வேண்டியதும் அவசியம்னு அமலாக்கத்துறை கருதுது. அதன் அடிப்படையில் அவர் சிஎம்மா இருக்கும் போதே அவரை கைது பண்றாங்க. இது முதலாவது கேஸ். ரெண்டாவது கேஸ் ஜார்க்கண்ட். இந்த 2 கேஸையும் பார்த்தாதான் எப்படி எம்.கே. ஸ்டாலினுக்கு பொருந்துன்ற புரியும். இந்த கேஸ் என்ன அப்படின்னா, இதுவும் அதே தான், இல்லீகலா சம்பாரிச்ச, கமிஷன் மூலம் சம்பாரிச்ச மணி இருக்கு இல்லையா, இது அவர் இதை வச்சு எதுல மாத்துறாரு அப்படின்னா, பொதுவாக எல்லா பேரும் மாத்துற இடம் இருக்கும் இல்லையா, நிலத்துல போடுறது. அந்த நிலத்துல போட்டு கணக்கை போலியா மாத்துறது வச்சுக்கோங்க, அதோட வேல்யூவை குறைச்சு அந்த மாதிரி வேலை பார்க்குறாரு. எனவே இவர் அஃபிஷியலாக அவருடைய தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வேல்யூவை குறைச்சிருக்காரு. மணி லாண்டரிங் நெட்வொர்க்கோட வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சம்மன் கொடுக்கப்பட்டது, சம்மனுக்கு வரல. எனவே கைது பண்ணிட்டோம். இவர் ப்ரிடிகேட்டிவ் ஆஃபென்ஸ். இந்த 2 வழக்கும் பார்த்துட்டீங்களா? இந்த 2 வழக்குல இருந்து ரொம்ப நல்லா பொருந்துற வழக்குன்னு ஒன்று இருக்குது. அது எதுனா அப்படின்னா, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கா இல்லையா, அவருடைய வழக்கு இவருடைய யாரு கே.என். நேரு இருக்கா இல்லையா, இந்த வழக்கூட எக்ஸாக்டா பொருந்தும். அந்த வழக்குல டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அப்ப கைது பண்ணல. 2022 நடந்த அந்த குற்றம் 2023 அங்க இருந்த அந்த குறிப்பிட்ட அமைச்சர் இருக்கார் இல்லையா, அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர், அவரை மணிஷ் சிசோடியா அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. எப்ப? 2023 மணிஷ் சிசோடியா அவர்கள் கைது செய்யப்படுறது எதனால அப்படின்னா, அந்த பாலிசி, அந்த டாக்ஸ்க்கான பாலிசி இருக்குல்ல, வரி, அதை வரியை மாற்றி அமைச்சது. அதன் மூலமாக அவருக்கு கமிஷன் கிடைச்சிருக்கு. இவருடைய கேஸ்ல இவருக்கு கீழே வரக்கூடிய, இவர் அமைச்சருக்கு கீழே வரக்கூடிய டெண்டர், அதுக்கப்புறம் ஜாப் இருக்கு இல்லையா, அதாவது வேலை, இது ரெண்டுலையும் அவரு மேனிபுலேட் பண்ணியிருக்காரு. தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே கமிஷன் வாங்க முயற்சி பண்ணியிருக்காரு. அது வாங்கவும் செஞ்சிருக்கு, ஆதாரம் கிடைச்சிருக்கு. எனவே இது 2 முதலிடத்துல பொருந்துதா? 2 பேருக்குமே கமிஷன் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அந்த லிக்கர் கேஸை பொறுத்த வரைக்கும் 19% வரைக்கும் கமிஷன் கிடைச்சிருக்கு. இவருக்கு இதுல 10% 17% வரைக்கும் கமிஷன் கிடைச்சிருக்கு. அந்த 2 கமிஷன் அமௌண்ட்டுமே அவங்க 2 பேருமே அதை பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதின்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. மூன்றாவது, இவங்க 2 பேருமே அப்படி வாங்கப்பட்ட இல்லீகல் மணி இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துக்கு புறம்பான பணம் இருக்குல்ல, அது 2மே ஹவாலா நெட்வொர்க் மூலமா நகர்த்தியிருக்காங்க அன்அஃபிஷியலா. இவரும் பண்ணியிருக்காரு, அவரும் பண்ணியிருக்காரு. எனவே 2 பேருமே அமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய பதவிகளை பயன்படுத்தி தவறான வழிகளை காசை சம்பாரிச்சிருக்காங்க கமிஷன் அடிப்படையில். அந்த காசை இவங்க கட்சி நிதின்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. வாங்கப்பட்ட அந்த நிதி இருக்கு, அந்த காசு அதை ஹவாலா பணமா மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேஸுமே ஒரே வகை தான். இவருடைய கேஸ்ல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க சிக்கிறார் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்தமா கட்சி நிதின்னு போயிருக்கு,
கட்சியிலிருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே கட்சியினுடைய தலைவர் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். முதலமைச்சர் யாரு? அதுவும் அவர்தான். எனவே அவரும் விசாரிக்கப்பட வேண்டிய ஆள் தான். இந்த குற்றத்தின் மூலம் கடந்த கமிஷன் அமௌண்ட் இருக்குல்ல, அது நேரடியாக பயன்பெற்றவரும் அவரும் கூட. எனவே அவர் விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை கருது. இங்கேயும் KN நேரு இருக்கார் இல்லையா, KN நேரு அவர்கள் வாங்கினதும் பார்ட்டி ஃபண்டு தான் கமிஷன் மூலமா. அதை பார்ட்டி ஃபண்டு கவாலா மூலம் நகர்த்தியிருக்காரு. இதுலையும் அமலாக்கத்துறை என்ன சொல்லுது, இதுல நேரடியாக பயன்படுறது யாரு? அந்த கட்சியினுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் தான். இதுல கூடுதல் ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது. அதாவது சிசோடியா வழக்கு இருக்கு இல்லையா, கெஜ்ரிவால் வழக்கு, அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நிறைய IPS ஆபீசருடைய உரையாடலாம் கிடைக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கங்காதர் IPS தான் வச்சுக்கோங்க. கங்காதர் IPS என்ன பண்றாரு, நேரு அவர்களுக்கு வலதுகரமா இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுறாரு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, நமஸ்தே காரு, ப்ளீஸ் லுக் இட் திஸ். அதாவது இதை கொஞ்சம் பாருங்க, பார்ட்டி ரெடியா இருக்காரு, எது PF ஓட பார்ட்டி ஃபண்டோட ரெடியா இருக்காரு, எனவே என்னன்னு தெரிவிங்க. PFனா பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, IPS ஆபீசர்ஸ் ஃபுல்லாக உடந்தையா இருந்திருக்காங்க. அப்ப KN நேரு அவர்களுக்கு உடந்தையா இருக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது. ஏன்னா அவர் வேற டிபார்ட்மெண்ட். IPS ஆபீசர் யாருக்குள்ள வராங்க? MK ஸ்டாலின் கீழே. அப்ப MK ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட எல்லா ஆபீசரும் KN நேரு அவர்களுக்கு எப்படி உடந்தையா இருக்க முடியுது மறைமுகமா? அப்ப நேரடியாக இதுல கூட நேரடியா டைரக்டா அவர் டிபார்ட்மெண்ட் பெனிஃபிட் ஆன இல்லையா அப்படின்னு கெஜ்ரிவாலுக்கு ஒரு லிங்க் கிடையாது. ஆனா இவர் KN நேரு விவகாரத்துல டைரக்டாவே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லா பேருமே லிங்க்ல இருக்காங்க. யார்கிட்ட? KN நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கீழே வருது? MK ஸ்டாலின் கீழே. MK ஸ்டாலினுக்கு எந்த தகவலும் போகாம, எந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் போகாம IPS ஆபீசர் அது எல்லாருமே உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க. உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த தப்புல ஈடுபடுவாங்களா? அப்ப இதை பத்தின இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கண்டிப்பா போயிருக்குமா? அப்ப இவருடைய அனுமதியோட தான் அங்க இந்த எல்லாமே நடக்குது. இவருடைய ஆசீர்வாதம் யாரு? MK ஸ்டாலின் அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் KN நேருவுடன் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? எனவே பிரிடிகேட்டிவ் ஆஃபென்ஸ்ல மணி லாண்டரிங் கேஸ்ல KN நேரு அவர்கள் மாற்றாருன்னா அதுக்கு அடுத்து சம்மன் கொடுக்க போறது MK ஸ்டாலின் தான். இந்த 4 முக்கியமான இடங்கள்ல பிரிடிகேட்டிவ் ஆஃபென்ஸ்ல சிக்கிறாங்க. மணி லாண்டரிங் கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துற இடம் இருக்கு இல்லையா, ஹவாலா, அதுல சிக்கிறாங்க. இது ரெண்டுலயுமே கிரைம். அதாவது இவர் டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் சிக்கிறாங்க, இவருக்கு கீழே வர டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் சிக்கிறாங்க. அதுல அவங்களோட அபிஷியல் இருக்கு இல்லையா, அவங்களோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்த எல்லா விதமான வேலையும் பார்த்துருக்காங்க. இது எல்லாமே MK ஸ்டாலின் அவர்கள் 100% விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்றதை உறுதிப்படுத்துது. எனவே இந்த கேஸ்ல KN நேரு அவர்கள் மீது FIR ஃபைல் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு வாரத்தில் கைது ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்த ஒரு வாரத்தில் KN நேரு அவர்கள் கைது செய்யப்பட்டா அதற்கு அடுத்து யாரு குறியா இருப்பா சம்மன் அப்படின்னா, அவர் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சம்மன் MK ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. MK ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் கொடுக்கப்படும். அவங்க போகலைன்னா 2 இல்ல 3 முறைக்கு மேல போகலைன்னா அதுக்கடுத்து அவங்க கஸ்டடியில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். எனவே தான் MK ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்துல பெரிய லெவல்ல பயந்து போயிருக்காரு. இது எப்படி கையாளுறதுன்னு தெரியல. முடிஞ்சா டெல்லி போய் எங்கேயா விழுந்தாது இதை சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னமோ. ஏன்னா கருணாநிதி காலத்துல இருந்து அதான் அவங்களோட ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எதிர்கொள்ள போறான்னு தெரியாது. ஆனா கைதாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இந்த பதிவோட இறுதியாக 2 விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மாட்டினாரு, அப்பெல்லாம் ஏதாவது பயந்தாரா? அவர் அனுப்பி விட்டாரா இல்லையா? ஏன்? ஏன்னா அதில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நேரடியாக அவருடைய பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கலை. அப்படி வாங்கியிருந்தா கூட அவர் அதிமுக காலத்தில் பண்ணது, இவருடைய காலத்தில் வாங்கலை. எனவே அதை அவர் எதிர்கொண்டு போறாரு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தைரியமாக ஏகப்பட்ட வசனங்கள் பேசி தெரிஞ்சாரு. எங்களை அடக்க முடியாது, உருட்ட முடியாது, மடக்க முடியாது ஏதோ வசனம் பேசி தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க. யார்? MK ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இப்போ வாயை திறக்கவே மாட்டாரு. கவனிச்சுங்க, வாயை திறக்கணுமா இல்லையா? இப்போ வசனம் பேசுங்க. டெல்லி எங்களை எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் அது இதுன்னு ஏதாவது பேசணுமா இல்லையா? பேசவே இல்லை. ஏன்? ஏன்னா இவரே பயந்து போயிருக்காரு. அதனால தான் KN நேரு அவர்கள் மீது FIR போடலை. செந்தில் பாலாஜி விவகாரத்தை வேகமாக எதிர்கொண்ட இதே கட்சி, இதே தலைவர் ஏன் KN நேரு விஷயத்தில் இந்த அளவுக்கு தயக்கம் காட்டி பதுங்கி பதுங்கி போகணும்? ஏன்னா நேரடியாகவே இவருக்கு பிரச்சனை இருக்கு. இது முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, MK ஸ்டாலின் இருக்காரு, அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி IPS ஆஃபீஸர்ஸு, IAS ஆஃபீஸர்ஸு, மிடில் மேன்ஸு, புரோக்கர்ஸு இப்படி எல்லா பேரும் நினைக்கிறாங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரச்சனை அவங்களுக்கு தான் நேரடியாக திமிங்கலமே மாட்டியிருக்கு. எனவே இந்த திமிங்கலத்தை நோக்கி தான் ஈடி போகும். நிச்சயமாக ஒருத்தருக்கும் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. MK ஸ்டாலின் அவர்கள் தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுவார். இதுதான் அரசியலில் நடக்கும் உலகம் முழுவதும். ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இதுதான் அரசியல் நடக்கும். KN நேரு அவர்கள் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுவார். இந்தபடி MK ஸ்டாலின் தன்னையும் தன் மகனையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுவார். இவங்க 2 பேரும் இதை முயற்சி பண்ணும்போது எல்லா பேருமே பலிகடா தான். எனவே யாராவது இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை, நம்மள முதலமைச்சர் MK ஸ்டாலின் காப்பாற்றுவார்,
KN நேரு காப்பாற்றுவார் அப்படின்னு யாராவது கீழே மிடில் மேனு புரோக்கர்ஸு IPS IAS ஆஃபீஸர்ஸ் நினச்சி வச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் பலிகடாவாகிறதுக்கான 100% வாய்ப்புகள் உண்டு. இந்த மாநிலத்தில் இதுக்கு முன்னாடியே அண்ணா நகர் ரமேஷில் ஆரம்பித்து சாதிக் பாஷா வரைக்கும் இருக்கிற வரலாறு என்னன்னு தெரியாமல் பேசியிருக்கீங்க. எல்லா பேருமே இந்த மாதிரி மிடில் மேனர் இருந்து உச்சத்தில் இருந்தவங்க பின்னாடி ஏன் காணாமல் போனாங்க, எதனால் அழிஞ்சு போனாங்க? எதனாலனா என்னைக்கு தலைமைக்கு ஆபத்து வந்துருச்சோ அப்போ எல்லா பேருமே பலிகடாதான். எனவே இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் FIR அடுத்த சில வாரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பதிவானதுமே KN நேரு அவர்கள் கைதாகிறது 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து சம்மன் யாருக்கு வரும்னா MK ஸ்டாலின் அவர்களுக்கு தான். வழக்கு உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது. இதில் சில சுவாரஸ்யமான தகவல்கள், இன்னும் நிறையா எவிடன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இந்த வழக்குகளை பற்றியான பதிவுகள் அதில் நாங்கள் வெளியிடுறோம்.